வணக்கம். வாராகி அஸ்ட்ரோ சென்டரிலிருந்து புது வருட வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து ஜோதிட குறிப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் நேயர்கள் குலதெய்வ வழிபாடு பற்றி நிறைய நேயர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார்கள். அதன் வாயிலாக குலதெய்வ வழிபாடு, முதல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிமுறைப்பட்டால் குலதெய்வத்தை வழிபட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடுகளை ஒழுங்காக நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு கல்வி, திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணம், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, உடல்நலம் குறைவாக இருப்பவர்களுக்கு உடல்நல குறை, பெரியவர்களுக்கு நல்ல அமைதியான வாழ்க்கைகள் எல்லாமே குலதெய்வ வழிபாடை பற்றி தான். அதை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அமையும். நீங்கள் எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாடு பண்ணுவதற்கு எந்தெந்த மாதங்களில் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம்? ஆடி மாதம் பண்ணலாம், மாசி மாதம் பண்ணலாம், பங்குனி மாதம் பண்ணலாம், சித்திரை வருஷ பிறப்புக்கு கூட குலதெய்வ வழிபாடு செய்யலாம். செய்வது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடும் பொழுது இந்த 3 மாதங்களில் சென்று நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் குலதெய்வத்தில் வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். சரி, எங்களால் குலதெய்வ வழிபாடுக்கு போக முடியல, வர முடியல அப்படின்னு நினைக்கிறார்கள். குலதெய்வ வழிபாடு போய் அங்கே இருக்கிற குலதெய்வ கோயிலில் உள்ள ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு அதை மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் தினமும் பூஜை பண்ணி அதுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து அதன் மேல் புஷ்பங்கள் சாத்தி வழிபடுவது நடக்கும். அல்லது குலதெய்வ படத்தை எடுத்துக்கொண்டு வந்து படங்களை வைத்து ஃபோட்டோஸை வைத்து தினமும் வழிபடலாம். வழிபடுவது நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரும் பொழுது, அங்கிருந்து வரும் பொழுது திருநீர் விபூதி எடுத்துக்கொண்டு வந்து அது தினமும் நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும் நெற்றியில் இடலாம். நெற்றியில் இட்டு வழிபட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தான் இப்போ நிறைய குழந்தைகளுக்கு குலதெய்வ வழிபாடுகள் குற்றங்கள் இருக்க போயும், குலதெய்வ வழிபாடுகள் இருக்க போயும் அதை சரிவர வழிபடாத காரணத்தினால் நிறைய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் திருமணமாகவும் தவிக்கிறார்கள். நாங்கள் நடைமுறையில் நிறைய ஜாதகத்தை பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அந்த விஷயங்கள் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. மூதாதிகளுடைய விஷயங்கள் கரெக்டாக செய்யாமல், பித்திருக்களுடைய விஷயங்கள் சரியாமல் செய்யாமல் போகிறது, குலதெய்வ வழிபாடு முறைப்படி வைத்துக்கொள்ளாவது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது காரணத்தினால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றங்கள் காணப்படாமல் நிறைய பேர் தவிக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்து நல்ல பயன்களை பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக உங்களுக்கு பிரார்த்தனை கொண்டு கொள்கிறோம். சுபம்.